தூத்துக்குடியில் திமுகவினர் கிளர்ச்சியை வைத்து அரசியல் செய்ய நினைப்பதாகவும் ஆனால் தாம் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது அதிமுகவிற்கு முன்பு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக தூத்துக்குடி தொகுதிக்கு செய்தது என்ன என்று கேள்வி எழுப்பினார். தற்போது தண்ணீர் பிரச்சனையை காரணம் காட்டி திமுக தங்களை குறை கூறுவதாகவும் அவர் விமர்சித்தார். தூத்துக்குடியில் தற்போது பதவியில் உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை செய்தது என்னவென்றும் தமிழிசை சவுந்தரராஜன் வினவியுள்ளார். திமுக வேட்பாளர் தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்லன்றாங்க. 5 வருஷம் அவங்களும் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. தூத்துக்குடி தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருந்தது. ஆக இன்னொன்னு அவங்க கூட இருக்கிற இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிறவங்க ஒருத்தங்க தூத்துக்குடி எம்எல்ஏ, ஒருத்தங்க திருச்செந்தூர் எம்எல்ஏ. திருச்செந்தூர்ல போய் நின்றுட்டு சாலை வசதி இல்லை அப்படின்றாங்க. தூத்துக்குடியில நின்றுட்டு தண்ணி வசதி இல்லைன்றாங்க. அவங்க எம்எல்ஏ என்ன செஞ்சாங்க? ஸ்டெர்லைட் விவகாரத்தில் கிளர்ச்சியை வைத்து திமுக அரசியல் செய்ய நினைப்பதாக குற்றம் சாட்டிய தமிழிசை தாங்கள் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இவங்க அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையை வைத்து ஏதோ அது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதை போலவும் பாஜக அதிமுகவுக்கு அது எதிராக இருப்பதை போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இல்லை, இது கலவர பூமியாக இருக்கக்கூடாது என்பது எனது வேண்டுதல். அதே மாதிரி கிளர்ச்சி பூமியாக இருக்கக்கூடாது, வளர்ச்சி பூமியாக இருக்க வேண்டும் என்பதும் எனது வேண்டுதல். இவங்க அந்த ஒரு கிளர்ச்சியை வைத்துக் கொண்டே அரசியல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். நான் வளர்ச்சியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். மேலும் தூத்துக்குடி மக்கள் தன்னை உள்ளூர் வேட்பாளராக பார்ப்பதால் தான் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் மாம்பழம் சின்னத்திற்கு பதிலாக மீண்டும் ஆப்பிள் சின்னத்திற்கு அமைச்சர் சீனிவாசன் வாக்கு சேகரித்தது பாமகவினரிடம் கோபத்தை ஏற்படுத்தியது. பாமக வேட்பாளர் ஜோதி முத்துவை ஆதரித்து கன்னிவாடியில் பரப்புரை செய்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மாம்பழம் சின்னத்திற்கு பதிலாக ஆப்பிள் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டார். உடனே கோபத்துடன் திரும்பி பார்த்த வேட்பாளர் ஜோதி முத்து மாம்பழம் சின்னம் என அழுத்தி கூறியதை அடுத்து தனது பேச்சை மாற்றி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மக்கள் கட்சி நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் தம்பி ஜோதி முத்து அவர்களை நீங்கள் அத்தனை பேரும் ஆப்பிள் சின்னத்திலே நம்முடைய மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் உங்கள் பாடல்களை தொட்டு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வாக்கு சேகரித்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக மு.க. ஸ்டாலினின் மகன் கருணாநிதி என கூறியதால் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்தனர். அந்த உள்ளாட்சி ஐயா திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார். ஐயா திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார். ஐயா திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார். இருந்தபோது அவருடைய உடலை அண்ணாவுடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான நடிகர் மன்சூர் அலிகான் செல்லம்பண்டியம் கோவில் திரு வண்டிப்பாதை உள்ளிட்ட பல பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தெருவோர கடையில் சாப்பிட்ட மன்சூர் அலிகான் அருகிலிருந்த குழந்தைக்கும் ஊட்டிவிட்டு அவரது பெற்றோர்களிடம் வாக்கு சேகரித்தார். அவரை வேடிக்கை பார்க்க சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே சிந்தாமணியூரில் தருமபுரி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் அன்புமணியிடம் கேள்வி கேட்ட அதிமுக தொண்டரை முன்னாள் அமைச்சர் செம்மலை தாக்கினார். இருப்பினும் 5 ஆண்டுகளாக எங்கே சென்றீர்கள் என அன்புமணியை பார்த்து தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் அவரை அங்கிருந்த காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர்.